யோ எந்திரிக்க போறியா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மினி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். ராத்திரி ஹாலில் அரசி தூங்கிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இந்த கோமதி தன்னுடைய சேலம் முந்தானியால் அரசியோட கையில் இறுக்கி முடிச்சு போடுறத பார்த்து தகச்சு போன கதை கிட்ட வந்து என்னம்மா இதுன்னு கேட்குறாரு. என் பிள்ளை சின்ன சின்ன குறும்பு பண்ணுவா, அதுக்கே நான் லேசாக அடிப்பேன், அப்புறம் அடிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு அழுவேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைய அந்த அடி அடிச்சிருக்கேன். அவன் மனசு வருத்தத்தில் ஏதாவது செஞ்சுக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணுறேன்ட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு தாயோட தவிப்பு அப்படி தான் இருக்கும். அதை கோமதி அழகாக கட்டியிருக்காங்க. அந்த டைமில் பாண்டியனும் அங்கே வந்து அரசியோட பக்கத்தில் உட்காந்ததும் கதிர் அவருடைய ரூமுக்கு போயிடுறார். கோமதி, அரசியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க, இந்த கல்யாணம் முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அடுத்து சுகன்யாவும் பழனியோட அண்ணன் வீட்டில் நைட்டு தூங்குறாங்க. நைட்டு தூங்கும்போது பழனி குரட்டை விட்டதால் சுகன்யாவுக்கு தூங்க முடியல. அதனால பழனியை எழுப்பி எதுக்கு குரட்டை விட்டீங்கன்ட்டு கேட்குறாங்க. ஏதோ அசதியில் தூங்கும்போது குரட்டை வந்துருச்சுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு பழனி. அப்போ எனக்கு அசதி இல்லையா? நான் தூங்க வேணாமா? நான் இப்போ நிம்மதியாக தூங்கணும்னு சொல்லி பழனியை ரூமை விட்டு வெளியே போக சொல்லி கதவை பூட்டிடுறாங்க. இந்த வாயில்லாத பூச்சி அதாங்க பழனி வீட்டு ஹாலில் பாயம் விரித்து படுத்து தூங்குறாரு. காலையில் ராஜுவோட அம்மா எழுந்திரிச்சு ஹாலுக்கு வந்தால் என்ன கொழுந்தனார் இங்கே படுத்திருக்காருன்னு பார்த்துட்டு வாசல் தெளிக்க போகிறாங்க. இந்த டைமில் சுகன்யா மாடியிலேருந்து வந்து என்ன இந்த மனுஷன் இன்னும் தூங்குறாரு, யாராவது பார்த்தா ஏன் என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, யோ எழுந்துறியா, என்னையா தூக்கம் உனக்கு? தூங்க சொன்னால் நீ நாள் முழுசும் தூங்குவ, அது இதுன்னு அந்த மனுஷனை இஷ்டத்துக்கு சுகன்யா பேசுகிறாங்க. இதையெல்லாம் பின்னாடி வந்து ராஜுவோட அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தெரியாமல் பழனி இந்த அம்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிறா. இந்த டைமில் பழனியோட அம்மா வரவும் அப்படியே பிளேட்டை மாற்றி, அத்தை நானும் அவரும் ராத்திரி இங்கே தான் ஹாலில் படுத்து தூங்கணுன்ட்டு கூசாமல் போய் சொல்கிறா இந்த அம்மா. சுகன்யாவோட ரெட்டை வேடத்தை பார்த்து ராஜியோட அம்மா கடுப்போட காப்பி போட போகிறாங்க.